இது கேஷுவல் டாக் தமிழ். நான் சுதா. நான் பரிமளா. மதினி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சுதா. நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களுடைய ப்ரான் ரெசிபிஸ் நானும் செஞ்சு பார்த்தேன். ரொம்பவே அற்புதமாக இருந்துச்சு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எப்படி சொன்னீங்களோ அப்படியே செஞ்சோம். ரொம்ப டேஸ்டாக இருந்தது. நிறைய பேர் செஞ்சும் பார்த்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். மதினி, அடுத்து சீ ஃபுட்டுக்கு அடுத்து நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, சின்ன பசங்கள்லாம் சிக்கன் தான் பிடிக்குது அப்படிங்கிறாங்க. மட்டன் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு மட்டன் வேண்டாம், சிக்கன் 65 செய்யுங்க, லாலிபாப் செய்யுங்க அப்படின்னு புதுசாக ஏதோ சொல்கிறாங்க மதினி. ஆமாம், இப்போ பசங்கள்லாம் சிக்கன் தான் ரொம்ப விரும்புகிறாங்க. ஹோட்டல்ஸ்லாம் போனால் கூட சிக்கன் ரெசிபிஸ் தான் ஆர்டர் பண்ணுறாங்க. இன்றைக்கி சிக்கன் ரெசிபிஸ் ஏதாவது சொல்கிறீங்களா மதினி? உங்களுடைய சிக்னேச்சர் டிஷ்ஷுன்னு ஏதாவது ஒன்று இருக்கும்? சிம்பிளான சிக்கன் அரைச்சி விட்ட கிரேவி ஒன்று சொல்கிறேன். சரி. இதை செய்கிற ஸ்பெஷலே மதினி, நீங்கள் எல்லாமே சிம்பிளாக சொல்கிறீங்க, பட் வெரி டேஸ்டி. ஆமாம், சிம்பிளாக தான் செய்கிறது எனக்கும் பிடிக்கும். ரொம்ப நேரம் நம்ம கிச்சனில் நின்று செஞ்சிட்ருக்கிறது கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கணும்னு நினப்பேன். செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கணும், அதே நேரம் நமக்கு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கணும். அப்படி தான் வச்சுப்பேன். சரி. இன்றைக்கி ஒரு அரைச்சி விட்ட சிக்கன் கிரேவி ஒன்று பண்ணுறேன். சிக்கன் கிரேவி பேரே ரொம்ப அமர்க்கலமாக இருக்குது. நம்ம யூஸ்வலாக போடுற மசாலைகள் தான், கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்கள், அவ்வளோதான். இதை செய்கிறதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவு சிக்கன் எடுத்திருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், அதில் பாதி அளவு மிளகு, ஒரு 1.5 இன்ச்சு அளவு இஞ்சி, 10 பல்லு பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 10 நம்பர்ஸு, சரி, தக்காளி 1, கருவேப்பிலை, கொஞ்சம் மஞ்சள் தூள், தாளிக்கிறதுக்கு உள்ள எண்ணெய், பச்சை மிளகா 2, மிளகாய்த்தூள், ஏலக்காய், பட்டை, கிராம்பு, கரம் மசாலா. ஆமாம், கரம் மசாலாவாக இல்லாமல் இது ஹோல் கரம் மசாலா, அதெல்லாம் எடுத்துக்கணும். இப்போ நம்ம செய்கிற ரெசிபிக்கு போயிடலாமா? சொல்லுங்கள். சிக்கனை நல்லா கழுவி வச்சுக்கணும். சீரகம், மிளகு, இஞ்சி, பூண்டு இதை நம்ம அம்மியில் அரைச்சி வச்சா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சப்போஸ் நம்ம நம்ம மிக்சியில் தான் அரைக்கணுன்னாலும் ஓகே. சீரகம், மிளகு போட்டு மிக்சியில் கொஞ்சம் அரைச்சிட்டு, அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு கட் பண்ணி போட்டு அதை கொஞ்சம் ஓட விடணும். அதுக்கப்புறம் அதுலேயே 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை ஒரு 2 கீத்தளவு கருவேப்பிலை, பச்சை மிளகா முதலே சொல்லிட்டேன், 2 பச்சை மிளகா, உரிச்சு வச்சுருக்கிற அந்த 10 சாம்பார் வெங்காயம், சின்ன வெங்காயம், அதையும் கட் பண்ணி போட்டு இதை ஒரு கோர்ஸாக அரைச்சி வச்சிடணும். இந்த அரைச்ச மசாலையை நம்ம சிக்கனில், கழுவி வச்சுருக்கிற சிக்கனில் போட்டு, சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மெரினேஷனுக்கு வச்சிடணும். இப்போ எண்ணெய் காய வச்சு இந்த ஹோல் கரம் மசாலா, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஒரு 3, கிராம்பு ஒரு 5, ஒரு சின்ன துண்டு பட்டை அது போட்டு, கருவேப்பிலை போட்டு, அது லேசாக கொஞ்சம் வெடித்ததும் தக்காளி போடணும். தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி அதில் போட்டு கொஞ்சம் வதக்கணும். தக்காளியும் வதங்கினதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த சிக்கன் மசாலா அப்படியே அதில் போட்டணும். போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் கொஞ்சம் போடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, தண்ணி ஊற்றக்கூடாது, லோ ஃப்ளேம்லேயே மூடி வச்சு குக் பண்ணணும். இடையில ஒரு வாட்டியை எடுத்து மூடியை திறந்து நம்ம நல்லா கிளறி விடணும். அந்த சிக்கன்லேருந்து விடுற தண்ணியிலையும் அந்த மசாலையில் உள்ள தண்ணியிலையும் தான் இது வேகும். லோ ஃப்ளேம்லேயே குக் ஆயிரும், தண்ணி ஊற்ற வேண்டாம். வேகும்போதே நல்ல மணம் வரும். நமக்கு இன்னும் ஃப்ளேவர் வேணும்னா நம்ம கரம் மசாலா, ரெடிமேட் மசாலா வேணும்னா போட்டுக்கலாம். நல்லா அதுலேயே ஒரு 10-15 நிமிஷத்துலேயே இது ரெடி ஆயிரும். இப்போ இந்த ரெசிபியில் காரம்ன்றது வந்து பச்சை மிளகா காரம், மிளகு காரமா? பச்சை மிளகா, மிளகு, நம்ம மிளகாத்தூளும் ஒரு 1/2 ஸ்பூன் போடுறோம், அவ்வளோ. பச்சை மிளகா நல்ல காரம் கொடுக்கும். நம்ம 1/4 கிலோ அளவு தான் சிக்கனுக்கு நான் சொல்கிறேன். இது நம்ம 1/2 கிலோ அளவுனா நம்ம டபுள் ஆக்கிக்கலாம். ஒருவேளை நமக்கு அதை விடவும் அதிகமாக காரம் வேணும்னா பச்சை மிளகாய் ஒன்று கூட்டிக்கலாம். இது வந்து நார்மலாக உள்ள காரம். இது நம்ம ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். ஆமாம், ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இதில் ரொம்ப கிரேவி அதிகமாக வராது, ஆனால் கொஞ்சம் கிரேவி இருக்கும், செமி கிரேவி மாதிரி இருக்கும். எஸ், செமி கிரேவி மாதிரி இருக்கும். இது நல்லாயிருக்கும். ஒரு ரசம் செஞ்சு இது செய்யலாம். ரசம் செஞ்சு செய்யலாம். சப்பாத்தி, இட்லி, தோசை, சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். இப்போ சில பேர் இட்லி தோசைக்கெலாம் நிறைய ஊற்றி சாப்பிடாம தொட்டு சாப்பிடுவாங்க இல்லையா? அதுக்கெல்லாம் இது நல்லா செட் ஆயிரும். இது வச்சுட்டு நம்ம தேவைப்பட்டால் ஒரு தேங்காய் சட்னி வச்சுக்கலாம். அப்படி நல்லாயிருக்கும். ஏன்னா இது செய்கிறதுக்கும் ஈஸி தானே. நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், வெறும் வெங்காயம் தக்காளி போடுவாங்க, ஒரு இஞ்சி பூண்டு போடுவாங்க. ஆனால் உங்களது வந்து மசாலாஸ் ரொம்ப யூனிக்காக ஸ்பெஷலாக அரைக்கிறீங்க.
கோர்ஸாக அரைக்கிறது அதுதான் வந்து வித்தியாசமான டேஸ்ட் கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன்ல. ஆமாம், ஒன்று கொஞ்சம் ஒரு சின்ன வித்தியாசத்தோடு இருக்கணும்னு நினைப்பேன் எப்போவும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டும் டிஃப்ரென்ஸ் வரும். நம்ம மிக்சியில் அரைக்கிறத விட எப்போவுமே சின்ன அம்மி 2 வச்சுருக்கேன். கொஞ்சம் ஒரு கல் மாதிரி உள்ளதும் ஒன்று, தட்டி போடுற மாதிரி உள்ளதும் வச்சுருக்கேன். அவசரத்துக்கு நம்ம தட்டி போட்டுட்டு கூட போட்டோம்னாலும் அது இன்னும் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. மிக்சியில் அரைச்சி செய்கிறத விட அது கல்லில் இடித்து செய்யும்போது அதோடைய சுவை தனியாக இருக்கும். ஆமாம், தனியாக இருக்குது. அதுபோல் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கூட முதல்லலாம் நான் ரெடிமேட் வாங்கி யூஸ் பண்ணேன். இப்போ அது வீட்டில் செய்ய ஆரம்பித்ததுக்கப்புறம் ரெடிமேட் பிடிக்குதில்ல. அது கரம் மசாலாலாம் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறது இன்னும் நல்லா இருக்குது. ஃப்ளேவர் நல்லா இருக்குது. ஆமாம், வினிகர் போட்டிருப்பாங்க. அப்புறம் மோஸ்ட்டாக பெரும்பாலான ரெசிபீஸ் நான் இப்போ மத்தியானம் நம்ம செஞ்சோன்னா நைட்டு டிஃபனுக்காகன்னு தனியாக நம்ம தேட வேண்டியதில்லை. அப்படி பண்ணிட்டோன்னா நமக்கு டிஃபனுக்கு அது ஈஸியாக போயிருமே. நமக்கு வேலை சப்பாத்தி போட்டால் போதும், ஒரு இட்லி வச்சா போதும், தோசை சுட்டால் போதும். அதனால் தனியாக பண்ண வேண்டியது இல்லைன்றதுனால இப்படி பண்ணிடுவேன் நான் ரெசிபீஸ். ப்ளஸ் சிக்கன்ன்ற போது யாரும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் அதே சாம்பார் வச்சிங்கன்னா, ஆமாம், மத்தியானம் வச்ச சாம்பார் நைட் கொடுத்தா யாருக்கும் பிடிக்காது. அதே மத்தியானம் வச்ச சிக்கனை நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும். சரி 2 சப்பாத்தி சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க. ஆமாம், இல்லைன்னா டிஃபன் வேண்டான்னு சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம்.